ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura. சார், சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், அப்புறம் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அப்புறம் பல முக்கிய நிர்வாகிகள் ஒன்றிய ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷா அவர்களை போய் நேரில் சந்திச்சிருக்காங்க டெல்லியில். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், திரு அண்ணாமலை அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அப்படி அங்கே என்ன சார் நடந்துச்சு? காட்சி எடுத்திருக்காரு, காட்சி எடுத்துட்டார். உங்களுக்கெல்லாம் கூட்டணிக்கு துப்பு இல்லை. என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்குறீங்களா? எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் காணோம். ஏன்னா கட்சியை முதல்ல வளர்க்க பாருங்கள். கோஷ்டி புதுசெல்லாம் வேண்டாம். தமிழ்நாடு பாஜக வர ஒரு நல்ல ரிப்போர்ட்டே எனக்கு வரமாட்டேங்குது. இல்லை, அண்ணாமலை கட்சி மேலே வருத்தத்தில் இருக்காரு தான். கண்டிப்பாக வருத்தத்தில் இருக்கார். ஏன்னா நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு ஐடிசி கிராண்ட் சோலாவில் ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு 50 பேரை கூப்பிட்டு, நிர்வாகிகளை கூப்பிட்டு அண்ணாமலையை டைரெக்டாவோ திட்டிட்டு போனதுக்கப்புறம் அண்ணாமலை எப்படி அந்த கும்பலில் போய் சேருவார்? அண்ணாமலை இப்போ ஒரு சன்னியாசி மனநிலைக்கு வந்துட்டார். எனக்கு நீங்கள் கூப்பிடுங்க, கூப்பிடாட்டி போங்க, பயன்படுத்தினா பண்ணிக்கோங்க, பயன்படுத்தி போங்க. இது தெரிஞ்சு தான் அமித்ஷா என்ன பண்ணுறாரு, எல்லா மீட்டிங்லையும் திருநெல்வேலி மாதிரி மீட்டிங்கில் அண்ணாமலை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறார். கும்பல் சேர்க்கறதுக்கு. அண்ணாமலை வந்தால் தான் கும்பல் வருது, இல்லைன்னா 10 பேர் கூட வரமாட்டேன்றான். நீங்கள் தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் எதிர்த்து பண்ணும் பொழுது வாரிசை போடுறது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு, பிரதமரோட பெட் ஸ்கீம், மத்திய அரசாங்கத்தின் செயல் திட்டங்களுக்காக போடப்பட்ட குழுவே மர்ஜ் பண்ணி ஏதோ பிஆரோட சேர்த்து போட்டுக்கிட்டு பண்ணி இந்த குழுவை போட்டது யார் போட்டாங்கன்னு தெரியல. அபத்தமாக இருக்குது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், அப்புறம் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அப்புறம் பல முக்கிய நிர்வாகிகள் ஒன்றிய ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷா அவர்களை போய் நேரில் சந்திச்சிருக்காங்க டெல்லியில். அந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக பேசி ரொம்ப திட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், திரு அண்ணாமலை அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அப்படி அங்கே என்ன சார் நடந்துச்சு? காட்சி எடுத்திருக்காரு, காட்சி எடுத்துட்டார். உங்களுக்கெல்லாம் கூட்டணிக்கு துப்பு இல்லை. என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்குறீங்களா? எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் காணோம். ஏன்னா அவர் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் திரு செங்கோட்டையன் இந்த நடவடிக்கை எடுக்கிறாரு. எங்கேயோ லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கே சார். இல்லை, அமித்ஷா சொல்லிட்டாரான், தமிழ்நாட்டை நான் கையில் எடுத்துக்கிறேன், நீங்கள் போய் உட்காந்து வேடிக்கை பாருங்கள், கடலில் சாப்பிடுங்க, பொறி கடலில் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நான் பார்த்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணுறேன். அமித்ஷாக்கு என்ன கோவம்னா, டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்சியும் என்டிஏ விட்டு போகிறதுக்கு காரணம் தமிழக பாஜக தலைவர் தான் அப்படின்னு நம்புறாரு. அது நியாயமாக இல்லையாங்கிறத பற்றி நமக்கு தெரியாது. ஏன் அவங்கள ரீட்டைன் பண்ணல? ஏன் அவங்க வெளியில் போகும்படி பண்ணது யார்? சரி, அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படின்ற கோவம் இருக்குது. எங்கிட்ட சொன்னீங்களா ஒரு வார்த்தை? சார், பிரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் டிடிவி கேட்குறார், ஓபிஎஸ் கேட்குறார், எடப்பாடி கொடுக்கக்கூடாதுங்கிறார், என்ன பண்ணலாம்? எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டீல் பண்ணிடுவோம். நீங்களே போய் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் வேறு விட்டீங்க. எங்கிட்ட சொல்லி தான் நான் வாங்கி கொடுத்துருப்பேன். அது அதிக பிரசங்கித்தனம். எங்கிட்ட சொல்லி தான் வாங்கி கொடுத்துருப்பீங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்கு டெல்லியில் உட்காந்துருக்கோம்? கட்சியை முதல்ல வளர்க்க பாருங்கள். கோஷ்டி புதுசெல்லாம் வேண்டாம். தமிழ்நாடு பாஜக வர ஒரு நல்ல ரிப்போர்ட்டே எனக்கு வரமாட்டேங்குது. நானும் சொல்லி பார்க்குறேன். நீங்கள் கேட்டதெல்லாம் பண்ணுறேன். நீங்கள் கேட்ட வாரியம் போஸ்ட், அந்த போஸ்ட், எல்லா போஸ்ட்டும் கொடுக்குறேன். கட்சி நிதியும் நல்லா அள்ளி கொடுக்குறேன். ஆனால் எந்த டெவலப்மெண்ட்டும் நடக்க மாட்டேங்குது. இதே லெவலில் போச்சுன்னா நான் அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும். அந்த ஆப்ரேஷன் உங்களால் தாங்க முடியாது அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்கார். அதுவும் இல்லாமல் இந்த மீட்டிங்க்கு திரு அண்ணாமலை அவர்கள் போல கேட்டதுக்கு திருமணம் இருக்குது, எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஒன்றிய ஹோம் மினிஸ்டரை போய் பார்க்குறத விட அவருக்கு திருமணம் ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது சார். இல்லை, அண்ணாமலை கட்சி மேலே வருத்தத்தில் இருக்கார் தான். கண்டிப்பாக வருத்தத்தில் இருக்கார். ஏன்னா நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு ஐடிசி கிராண்ட் சோலாவில் ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு 50 பேரை கூப்பிட்டு, நிர்வாகிகளை கூப்பிட்டு அண்ணாமலையை டைரெக்டாவோ திட்டிட்டு போனதுக்கப்புறம் அண்ணாமலை எப்படி அந்த கும்பலில் போய் சேருவார்? அவர் சொல்கிறாராம், ஒரு மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வர்றதை பற்றி தப்பு கிடையாது. அவங்க போகிறாங்க பண்ணுறாங்க. கட்சி கூட்டத்தில் பேசுகிறதும் தப்பு கிடையாது. கட்சி நல்லா வளங்க, அட்வைஸ் பண்ணிட்டு போகலாம். முன்னாள் தலைவரை திட்டத்துக்கு நீங்கள் பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அந்த லெவலில் இறங்கினா அப்புறம் கட்சி என்ன ஆகும்? நான் எங்களுக்கும் இறங்கி பேச தெரியும்.
நாங்களும் நீங்கள் பண்ண தப்பு, நீங்கள் எங்கெங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க எல்லாம் எங்கள் டீட்டெயில் இருக்குது. நாங்கள் எடுத்து ஆரம்பித்தோன்னா அப்புறம் சந்தி சிரிச்சு போய்டும். வேண்டான்னு நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் நான் ஒதுங்கியாக இருக்கேன் அப்படின்னு. அதை விட சிட்டி யூனியன் வங்கியோட விழாவுக்கு ஜனாதிபதி வந்த பொழுது நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. தமிழ்நாடோட அத்தனை பாஜக தலைவர்கள், நயினார் நாகேந்திரன்லேருந்து எச் ராஜாலேருந்து அத்தனை தலைவர்களும் வந்து முதல் ரோவில் உட்காந்துட்டாங்க. தமிழிசையிலேருந்து அத்தனை பேரும். அண்ணாமலை மட்டும் மிஸ்ஸிங். ஏன்னா நிர்மலா சீதாராமன் இருக்கிற இடத்துல நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதா கேள்விப்படுறோம். இது பனிப்போர் எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல. மத்திய அரசாங்கம் தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுதா, 2 பேரையும் தூண்டி விடுதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ணாமலைக்கு ஏன் இன்னும் பதவி கொடுக்கலன்னு தெரியல. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைச்சாதான் நமக்கு ஒரு ரைட் ஆன்சர் கிடைக்கும். ஒன்றிய அமைச்சர்கள்லாம் வந்து தமிழ்நாடு விவகாரத்தில் வந்து மூக்க நுழைக்கிறாங்க, பார்ட்டி இஷ்யூஸில் அவங்க வந்து மூக்க நுழைக்கிறாங்க, அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இந்த வாட்டி சீட்டும் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வருது சார். இல்லை, அண்ணாமலை சீட்டு வேணான்ட்டான். ஓகே, அண்ணாமலை சொல்கிறேன், நான் வந்து எம்எல்ஏ ஆகி எதிர்கட்சி தலைவரை உட்காந்து ஆளுங்கட்சி தலைவரை உட்காந்து எனக்கு தேவையே இல்லை. என்னை கூப்பிட்டிங்கன்னா நான் பிரச்சாரம் பண்ணித்தரேன். கூப்பிடலன்னா நான் என்னை யார் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ஒன்றும் எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அண்ணாமலை இப்போ ஒரு சன்னியாசி மனநிலைக்கு வந்துட்டு இப்போ எனக்கு நீங்கள் கூப்பிட்டா கூப்பிடுங்க, கூப்பிடாட்டி போங்க, பயன்படுத்தினா பண்ணிக்கோங்க, பயன்படுத்தி போங்க. இது தெரிஞ்சு தான் அமித்ஷா என்ன பண்ணுறாரு, எல்லா மீட்டிங்லையும் திருநெல்வேலி மாதிரி மீட்டிங்கில் அண்ணாமலை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு, கும்பல் சேர்க்கறதுக்கு. அண்ணாமலை வந்தால் தான் கும்பல் வருது, இல்லைன்னா 10 பேர் கூட வரமாட்டேன்றான். கட்சி கலகலத்து போய் பாஜக முன்ன மாதிரி க்ரௌடே இல்லை. அண்ணாமலை இருந்தபோது ஆர்ப்பரிக்கும் கூட்டம், அந்த க்ரௌடு, அந்த ரஷ்ஷு இப்போ இல்லை. இப்போ அது அப்போ தனிப்பட்ட ஒரு தலைவருக்கான இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு. அண்ணாமலையின் ரசிகர்கள், தீவிர ஆதரவாளர்கள், வெறியர்கள் வந்தாங்க. இப்போ அண்ணாமலை இல்லைன்னா வரதை நிறுத்திட்டாங்க. ஸோ இது என்ன ஆகிடுது, இது பாஜக, மத்திய பாஜகவுக்கு தெரிஞ்சு போச்சு. மத்திய பாஜகவும் ஏன் அண்ணாமலை எடுத்ததுன்னா, இந்த கூட்டணி விவகாரத்தில் அண்ணாமலை இருந்தால் கொஞ்சம் நெருடலாக இருக்குமே எடுத்தது. இப்போ வந்து ஏண்டா எடுத்தோன்னு மத்திய அரசாங்கம் ஃபீல் பண்ணுது, மத்திய பாஜக ஃபீல் பண்ணுது. ஏன்னா ஒரு வேலையும் நடக்கலை தமிழ்நாட்டில். என்டிஏ கூட்டணி ஸ்ட்ரெங்தன் பண்ணுவான்னு பார்த்தா சொன்னதான். டிடிவி தினகரன்ட்ட பேசுறது உங்களால் முடியாதா? ஓபிஎஸ்கிட்ட பேச உங்களால் முடியாதா? பிரேமலதா விஜயகாந்த் பேச முடியாதா? இதுக்கெல்லாம் நாங்கள் ஓடி ஓடி வரணுமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க தமிழ்நாட்டில்? கூட்டணிக்கு என்டிஏவை ஸ்ட்ரெங்தன் பண்ணிங்களா? ஒன்றும் பண்ணல. அப்புறம் எதுக்கெடுத்தாலும் எங்கள் மேலே பழி போட்டால் என்ன அர்த்தம்? போட்டு வாங்கி எடுத்து விட்டோம். சமீபத்தில் வந்து பாஜகவில் வந்து பொறுப்பாளர்களை வந்து நியமிச்சிருக்காங்க 25 பொறுப்புக்கு. அதில் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. குறிப்பாக அலிஷா அப்துல்லான்ற ஒரு பெண் முக்கிய நிர்வாகி வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ வேறு மதத்தினருக்கோ இங்கே வந்து பாஜகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறது? ஏங்க, மத்திய அரசாங்க திட்டக்குழுன்னு ஒரு குழு இருந்ததுங்க. மத்திய அரசாங்கத்தோட ஆயுஷ்மான் பாரத், ஜன்தன் இந்த மாதிரி விவகாரங்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக ஒரு குழு, இந்த ஒரு விங்கு ஒன்று, கல்ச்சரல் விங்கு, எஜுகேஷன் விங்கு, அறிவுசார் விங்கு மாதிரி இந்த விங்கு ஒன்று இருந்தது. அந்த விங்கையும் கழிச்சிட்டிங்களே. மோடி கொடுக்குற மரியாதை இதுதானா? மோடியோட கவர்மெண்ட்டோட ஸ்கீம் தனியாக இருந்தது. அது ஒரு ஒரு வக்கீல் அம்மா தலைவராக இருந்தாங்க, தலைவராக செயலாளராக இருந்தாங்க. அந்த ஸ்கீமையே ஒழிச்சிட்டிங்க. ஒழிச்சு புதுசாக எதெல்லாம் கொண்டாந்துருக்கீங்க. இது என்ன வேடிக்கைன்னா, அலிஷா அப்துல்லா ஷீஸ் அ ஸ்போர்ட்ஸ் உமன், மைனாரிட்டி. இவங்க பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? வேலூர் இப்ராஹிம் போன்ற ஆட்களை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறது மாபெரும் தவறு. அலிஷா அப்துல்லா போன்ற இஸ்லாமிய மதத்தில் பிரபலமான முகங்கள் இவங்கெல்லாம், அர்ஜுன் சம்பத், அவங்க இளம்பெண், அவங்க கார் ரேசர், அவங்களுக்குன்னு ஒரு யூத் பட்டாளம் இருக்குது. என்ன பொறுப்பு கொடுத்தா என்ன குறைஞ்சி போடுங்க? உங்க குடும்ப கட்சியாது, வாரிசு அரசியலா பண்றீங்க சார். அவங்க முக்கியமாக குற்றச்சாட்டு யாரை வைக்கிறாங்கன்னா திரு கேசவ விநாயகன் தான். இதுக்கு எல்லாமே கேசவ விநாயகன் முடிவு பண்ணுது. இது யாரும் டெல்லி முடிவு பண்ணவே இல்லை. டெல்லிக்கு புகார் போயிடுச்சு, அது வேற விஷயம். டெல்லி வந்து சொல்லிச்சான், ஐயோ தமிழ்நாடு காங்கிரஸ் மாதிரி ஆகி போச்சு, என்ன எப்போ பார்த்தாலும் புகார் ஆகுது. டெல்லிக்கு புகாரெல்லாம் அமிச்சிட்டாங்க. புகார் அமிச்சு நிர்மலா சீதாராமன் அப்புறம் வந்து இவர் நம்ம கேசவ விநாயகத்தோட ஆட்கள் தான் அதிகமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ரூமர் வருது. இதில் வந்து சில துறைகள்லாம் நல்ல நல்ல சிறப்பானவர்கள்ட்ட போயிருக்கு. எல்லாமே மட்டும் சொல்ல மாட்டேன். சில துறைகள் டம்மியாக்கப்பட்டு அவங்களுக்கு வேணுங்கிற ஆளை போட்டுருக்கு. அதான் சார், இங்கே கேள்வி என்ன வருதுன்னா,
திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோட மகன் திரு நயினார் பாலாஜிக்கு இங்கே என்ன சார் அதுக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு, என் பையன் ஒன்றும் அரசியலுக்கு புதுசு இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து இளைஞர் பாஜகவில் துணை செயலாளராக இருந்தார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு முடிச்சிட்டாரு. என்னதான் இருந்தாலும் வாரிசு அரசியல் நீங்கள் இனிமேல் ஸ்டாலினியோ உதயநிதியோ சொல்ல முடியாது. அப்பா பையன் ஒன்றா கமிட்டியில் இருக்கான்னு சொல்லுவான். தேவையில்லை. நான் என்ன கேட்குறேன், அப்பா இருக்கும் இடத்தில் மகன் இருக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வந்து ராஜ்நாத் சிங் பையன் எம்எல்ஏ ஆனாலும் அது நார்த் இந்தியாவில் வேறு விஷயம், நார்த் இந்தியாவில் வேறு விஷயம். அந்த மாதிரி கேட்க முடியாது. ஜஸ்வந்த் சிங் பையன், யஷ்வந்த் சின்ஹா பையன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் எதிர்த்து பண்ணும் பொழுது வாரிசை போடுறது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு, பிரதமரோட பெட் ஸ்கீம், மத்திய அரசாங்கத்தின் செயல் திட்டங்களுக்காக போடப்பட்ட குழுவே மர்ஜ் பண்ணி ஏதோ பிஆரோட சேர்த்து போட்டுக்கிட்டு பண்ணி இந்த குழுவை போட்டது யார் போட்டாங்கன்னு தெரியல. அபத்தமாக இருக்குது. அபத்தமாக இருக்கிறது இல்லாமல் நாட் டிசர்விங் பீப்புள், தட் இஸ் ஒரு திறமையற்றவர்கள் பல பேர் பல கமிட்டிக்கு தலைவராக போட்டது உண்மையான பாஜக தொண்டர்களுக்கு மனசில் வருத்தத்தை ஏற்பட்டிருக்கு. இது ஆல்ரெடி அண்ணாமலை ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்டார்னு பாதி பேர் வரல. இந்த குழுவை அமைச்சதுனால இன்னும் பாதி பேர் வரல வச்சுக்கோங்க. நஷ்டம் பாஜக தான், அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. மற்ற கட்சி தொண்டர்களுக்கோ கட்சி தலைவர்களுக்கோ நஷ்டம் கிடையாது. உங்கள் கட்சிக்கு தான் நஷ்டம். இவங்களால ஒன்றும் பின்னி சாதிக்க போகிறதில்ல சார். ஒரு பக்கம் வந்து அதிமுகவில் அவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு திரு அமித்ஷா அவர்கள் வந்து அதில் இன்டர்னல் பார்ட்டி விஷயத்தில் பேசுகிறாரு. ஒரு பக்கம் தமிழ்நாடு பிஜேபிலையும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கோம்ல சார், இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்க போகுதுன்ட்டு. அதனால தான் போட்டு பிடிச்சி ரொம்ப திட்டிருக்காரோ. அமித்ஷா தமிழ்நாட்டின் மத்திய அமைச்சர் கிடையாது, மத்திய உள்துறை அமைச்சர் ஃபார் இந்தியா. ஆமாம். அவர் இப்போ பீகாரில் தேர்தல் வருது, அதையும் கவனிக்கணும், வெஸ்ட் பெங்காலையும் கவனிக்கணும், தமிழ்நாட்டையும் கவனிக்கணும், அவர் வேலையும் செய்யணும், உள்துறை அமைச்சருக்கும் வேலையும் கவனிக்கணும். இவ்வளோ வேலைக்கு நடுவில் தமிழ்நாட்டையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? அது தெரியும். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறார், இல்லை இல்லைன்னு சொல்ல வர்ற வந்து போகிறார். அவர் என்ன சொல்கிறதா, ஸ்கூல் டீச்சர் பசங்கள்லாம் டீச்சர் இருக்கும் போது அமைதியாக இருக்கும், டீச்சர் போனோடனே எல்லாம் ஜம்ப் பெஞ்சில் ஏறி குதிக்கும். அந்த மாதிரி நான் வரும்போது அமைதியாக இருக்கீங்க, நான் டெல்லிக்கு போனோடனே ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க. இது என்ன அரசியல் பண்ணுறீங்க? ஒத்துமை இல்லைன்னா எப்படி வேலை நடக்கும்? நம்ம வந்து மற்ற கட்சிக்கு எதிர் ஒரு இதுவாக எடுத்துக்காட்டாக இருக்க வேணாமா? இந்த மாதிரி நடந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்களே சீனியர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஐ எம் அஷேம்டுன்னு சொல்லிட்டாராம். என்னால் உங்கள் தொல்லை தாங்க முடியல. இப்போது ஏண்டா இந்த பழைய டீமை மாற்றணுன்ற நிலைமைக்கு தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளே கொண்டாந்து விட்டாங்க. முத்தஞ்சில் கொண்டாந்து விட்டு போயிட்டாங்க கட்சியை. முட்டு சாந்தில் நிற்குது, எடுக்கவும் முடியல, முன்னாடி போக முடியல, பின்னாடியும் போக முடியல. இந்த இந்த நியமனமாக சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சரியா இல்லை. ஸோ கட்சி இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு பாஜக ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்குது. நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணோம் சார். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து மேலும் டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.